வெல்கம் டு அஸ்விகிவி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகிவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த அழகான பென் ஸ்டாண்டு எப்படி போடலாம் அப்படிங்கிற பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இது எப்படி எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் கட் பண்ணி இது போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், நான் வந்து 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு, அப்புறம் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி 50-50 ஒயரில் நான் இதை போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு, கரெக்டான சைஸில் இருக்குது. பேஸ் பாருங்கள், கூடைகளுக்கு போடுறது போலவே நம்ம போட்டுட்டு உள்ளே ஏணிப்படி முடிச்சில் தான் நான் இந்த பென் ஸ்டாண்டை போட்டுக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்கலாம், இல்லை நம்ம வீட்டுக்கு தேவைனாலும் இது போல் நம்ம செஞ்சுக்கலாம். இது எப்படி போடலாம், எந்த மெஷர்மெண்ட் கட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து 3.5 ஸ்கேல் அளவில் 5 ஒயர் கட் பண்ணிக்கிறேன். 1 2 3 3.5. ஸோ 3.5 ஸ்கேல் அளவில் 5 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. நான் லைட் பிங்க்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ 5 லைன் நம்ம பேஸ் போட போகிறோம். நான் லைட் பிங்க்கில் ஒயர் கட் பண்ணிவிட்டு டார்க் பிங்க்கு ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணுறேன். கட் பண்ண ஒயரை 2ஆக மடிச்சுக்கோங்க. நார்மல் கூடைக்கு எப்படி போடுமோ அதே போல் சைடில் ஒயர் விட்டுட்டு நார்மல் நாட் போட்டுக்கலாம். விட்டுட்டு ஒயர் அளவை செக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் சைட்லேயும் ஒயர் பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் ஒயரை ஜாயின் பண்ணலாம். இது நமக்கு சென்ட்ரல் லைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாட் போட்டுட்டேன் நான். இப்போ இந்த 5 ஒயருமே மடித்து சென்டர் பாயிண்ட் பார்த்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒரு சின்ன மெஷர்மெண்ட்டில் தான் போடுறோம். இதுக்கு புதுசாகவும் ஒயர் தேவைப்படாது. நம்ம கூட பின்னிட்டு இருக்க ஒயரில் நீங்கள் கலந்து கூட மல்டி கலராக நம்ம போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், அடுத்து ஒரு ஒயர் எடுத்து மடித்து சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு 3ஆவது ஒயரை ஜாயின் பண்ணலாம். மொத்தம் 5 ஒயருமே இதே போல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த 5 ஒயரை ஜாயின் பண்ணும் போதும் நீங்கள் சென்டர் லைன் போடும்போது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நாட் போட்டு முடித்ததுமே அளவு கரெக்டாக இருக்கா 2 சைடும் ஒயர் அளவு அப்படின்னு. அடுத்த ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம். இது நம்ம கிச்சனில் கூட ஸ்பூனு, நைஃப் இது மாதிரிலாம் கூட போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடலாம். நம்மளோட எந்த ஒரு தேவைகளுக்கும் இது போல் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் போடுற ஹைட்டு கரெக்டான ஹைட்டாக இருக்குது. ரொம்பவும் பெரிய சைஸ் போட்டோம்னாலும் உள்ளே நிறைய திங்ஸ் கேரி பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். அது பார்க்க நமக்கு அந்தளவுக்கு பென் ஸ்டாண்டு மாதிரி இருக்காது. அதனால் இந்த அளவு கரெக்டாக இருந்தது. பாருங்கள், இப்போ 5ஆவது ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு அளவை செக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்குமோ அதே அளவுக்கு ஒயரை அளந்து கட் பண்ணிடுங்க. மொத்தம் நாம் இதில் 5 லைன் போட போகிறோம். பாருங்கள், சென்டர் லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்கும் நமக்கு. மேலே 2 லைன், கீழே 2 லைன் போட்டோம்னா 5 லைன் நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் 5 லைனும் போட்டு முடிச்சுட்டு மேலே வந்து ஒவ்வொரு சைடுலையுமே ஒயிட் கலர் ஒயரை கொடுத்து 5 நாட் போட்டிருக்கேன். நம்ம நார்மல் பேஸில் கிராஸ் கட் மெத்தடுக்கு கூடைக்கு எப்படி போடுவோமோ 4க்கு 4ன்னு ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மெத்தட்லேயே தான் நான் 4 சைடுமே தனியாக ஒயரை கொடுத்து ஒயிட் கலர் ஒயரில் போட்டிருக்கேன். 5 நாட் போட்டுட்டு ஒயரை கட் பண்ணணும். இதே போல் போட்டிருக்கேன். இப்போ நான் ரன்னிங் ஒயராக 50-50 ஒயரை யூஸ் பண்ணுறேன். பிங்க் கலர் ஒயரை யூஸ் பண்ணி இனி கூடைக்கு போடுறது போலவே தான் நம்ம ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி தொடர்ந்து சுற்றியும் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான்.
ஏணிப்படி முடிச்ச மெத்தடில் தான் நான் இது போடுறேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த மேலே பார்க்குறதுக்கு அளவு ஒரே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மெத்தட்லேயே போடுறேன். எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பிச்சுட்டு சுற்றி வர இப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இந்த மூளை திருப்புற இடத்துல நமக்கு 2 ஒயர் கிடைக்கும், கிராஸாக கிடைக்கும். இந்த ஒயர் ஒயிட் கலர் ஜாயின் பண்ணதுனால 2 ஒயர் ஒயிட் கலர்லேயே நமக்கு கிடைக்கும். அந்த கிராஸாக இருக்கிறதுல ஒவ்வொன்றுலையுமே நம்ம தனித்தனியாக ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு நாட் போட்டுடணும். பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் ஒயரில் ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து ஒரு ஒயிட் கலர் ஒயரில் ஒரு நாட்டு. கிராஸாக இருந்தாலுமே அதில் நம்ம சிங்கிளாக தனித்தனியாக ஒரு நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு மறுபடியும் எப்பயும் போலவே சுற்றி வர நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். 4 கார்னருமே இதே போல் டர்ன் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனோட கண்டினியூவேஷனை நான் இதனோட செகண்ட் பார்ட்டில் போட்டு காட்டுறேன். தேங்க்யூ.